தலையில்லாத நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது குருவினுடைய 3 நட்சத்திரங்களும், அதாவது பூரட்டாதி, அதாவது புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பங்கு ஒரு ராசியிலையும், ஒரு பாதம் ஒரு ராசியிலையும் நிற்கும். மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரம் 3 பாதங்களும், கடக ராசியில் 4ஆம் பாதமும் நிற்கும். துலாம் ராசியில் விசாக நட்சத்திரம் 3 பாதங்களும், விருச்சிக ராசியில் 4ஆம் பாதமும் நிற்கும். அதே போல் பார்த்திங்கன்னா கும்பராசியில் புரட்டாதி நட்சத்திரம் 3 பாதங்களும், மீன ராசியில் 4ஆம் பாதம் நிற்கும். இது உடைப்பட்ட நட்சத்திரம். இதுதான் தலையில்லாத நட்சத்திரங்கிறது குருவினுடைய நட்சத்திரம் தான். அதாவது எந்த ஒரு கஷ்ட காலங்களில், அஷ்டம சனி காலங்களில், ஏழரை சனி காலங்களில் 3/4 பங்கை அனுபவிக்கக்கூடியவர்கள், முழுதாக அனுபவிக்க இயலாதவர்கள், நல்லதோ கெட்டதோ, சந்தோஷமோ இல்லை ஒரு துயரமான சம்பவங்களோ 3/4 பங்கு மட்டும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பை பெற்றவர்கள் இந்த தலையில்லாத நட்சத்திரத்தை பெற்றவர்கள்.